ஞாபகம் வந்து என் சேனல் தொட்டு பார்த்து கூட உள்ளே வர்றதில்லை. காந்த கண்ணழகி மிஸ்ட்ரியில் இடம் பார்க்குறேன். அப்படியா? பாருங்க பாருங்க. லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. சிற்பி 950 கிரீன்வேஸ் யூடியூபில் மட்டுமே நம்ம சேனல். விஐபி ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது. இல்லை ஒரு 20 மினிட்ல மெம்பர்ஷிப்புக்குள்ளே போயிடலாம். என்ன வழக்கா? பட் எனக்கு யாரும் இல்லை. நான் யூடியூப் ஏய் நாயே, அப்படியே நான் படிக்கிற மாதிரி நான் சொல்கிற மாதிரி டைப் பண்ணி அனுப்புறியா நாயே? புறம்போக்கு ஒன்றை சொல்கிற ஆனந்து, உனக்கு யாருமே இல்லையா? போடு, உனக்கு படிக்கிற மாதிரி படிக்கிறேன். இந்த புறம்போக்கை பார்த்தீங்களா காய்ஸ், ஆனந்துன்னு பேரை போட்டுட்டு அவன் போட்டிருக்கிற கமெண்ட்ஸை நானாக எனக்கு டைப் பண்ணி படித்த மாதிரி அவன் போட்டு வச்சுருக்கான் புறம்போக்கு நாதாரி. அதை எடுத்து அந்த பாட்டை மட்டும் அப்படியே ஃபேக் ஐடியில் போட்டு மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பரை போட்டு ஆதரவற்றில் கிடக்குறாங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு ஏமாற்றி பிடுங்கி தின்ற நாதாரி தேவையாமவன் எப்படி போட்டு வச்சுருக்கான் பாருங்க கமெண்ட்ஸை. போறம்போக்கு நாயே, கொஞ்சம் அசால்ட்டாக நம்ம மனசுக்குள்ளே படிக்கலன்னு வச்சுக்கோங்க, இவனுங்கெல்லாம் நம்மளை தூக்கி சாப்பிட்ருவானுங்க இந்த நாதாரி நாய்ங்க. வணக்கம் நிலா, நல்லா இருக்கீங்களா? இருக்கேன், ஹாப்பி இருக்கேன். ப்ளவுஸு செம்ம ஃபிட்டு. ஆமாம் தங்க, செம்ம ஃபிட்டெல்லாம் கரெக்டாக இருக்கா, பர்ஃபெக்டாக இருக்கா, வேற லெவல். ஸ்ரீநாத் ஹாய் ஸ்ரீநாத். சூர்யா ஹாய் சூர்யா. வணக்கம் நிலா, சொல்லுங்க சொல்லுங்க. ஆள்காய்ஸா ராத்திரி மாடுக்கு வந்தா என்ன காதலிக்கிறதா அர்த்தம்? ராஜகோபால் ஹாய் ராஜகோபால். பிரபாகரன் ஹாய். என்ன ரிப்ளை பண்ண மாட்டேற? சொல்லுங்க ரவி சொல்லுங்க, ஸ்கிப் ஆயிட்டுருக்கு. ஹாய் அக்கா சூப்பர். முருகா ஹாய் முருகா. இது கண்ணா இல்லை நிலாவா? லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க செல்லுங்களே. பாவம் அவன் கிடக்கிறான் ஐயாவன். உங்கள் நான் கூட என்னதான் திட்டுறீங்களோன்னு நினச்சி பயந்துட்டேன். ஒன்று ஏன்டா நான் திட்ட போகிறேன்? செல்லோ லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. டுடே ஒன் பிளேஸ் ஷேகா இருக்கு. எத்தனை வாட்டி இருக்கான்னு கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. இருக்குன்ற அப்புறம் என்ன ரவி, உனக்கு எத்தனை வாட்டி நான் பதில் சொல்றது? இருக்குங்கிற அப்புறம் இருக்கான்னு கேட்டுட்டேன். ஒரு தடவை கமெண்ட்ஸை போட்டுட்டு ரிப்ளை வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி கேளுங்க. என்ன வழக்கடா? ஹாய் சங்கர் ஹாய் சங்கர். முரளி ஹாய் முரளி ஹாய். 8வது உயரத்தில் எல்லாம் ஓல்டு, எத்தனை வாட்டி படிக்கிறதுங்க. லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஹாப்பி போயிட்டாங்க முரளி. என்ன டின்னர்ப்பா? இன்னும் சாப்பிடல, இனிமே தான். ஜாயின் பண்ணிக்கோங்க, மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு, விஐபி. கொம்மால இவனை என்ன பண்ண? தூக்கி போட்டு மிதிக்கிற இடத்துல மிதிச்சா ஓடிடுவானோ? பாரம்போக்கு நாய். நைட் ஷிஃப்ட் சூப்பர் சூப்பர். பிரவீன் உங்கள் அம்மா கிட்ட கேட்டுவான்.
அவங்க அம்மா தான் அதுக்கு தலைவி. அவங்க சொன்னதான் எனக்கு தெரியும். போய் கேட்டுவோம். ஓகே ஹாப்பி. ஃபஸ்ட்டு டைம் லைவ் பார்க்குறவங்க லைக் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. உள்ளம் கொள்ளை நிலாவா? உள்ளம் கொள்ளை என்னது அது? உள்ளம் கொள்ளை போகுதேன்னு போடு, இல்லை உள்ளம் கொள்ளை போயிட்டே இருக்கு நிலான்னு போடு. ஏன் அவ்வளோ நேரம் டைப் பண்ணுறவன் அதுக்கு மேலே டைப் பண்ண கை எதுவும் வலிக்குதா? லைக் பண்ணிட்டேன் டியா, தேங்க்ஸ் டியார். ஓமர் ஹாய் டியர் பாப்ஸ். ஓமர் சொல்லுங்கள். நிலா, நீ எந்த கடையில் சாரி வாங்குற? நீ அணிந்த ஒரு மாடை எல்லாம் உனக்கு சூப்பராக இருக்க. ஃபைசல், நான் அந்த சாரி இப்போ கட்டினோடனே வீட்டில் பார்த்துட்டு எங்கள் ஸ்கூலில் கூட மிஸ் இப்படி கட்டிட்டு வர மாட்டேங்கிறாங்க. நீ எப்படிம்மா இவ்வளோ அழகாக சூப்பராக செலக்ட் பண்ணுற அப்படின்னாங்க. நல்லா இருக்கா அப்படின்னு. டீச்சர் மாதிரி இருக்குது அப்படின்னு. சரி கண்ணாடி போட்டு காட்டுறேன். அந்த கண்ணாடியெல்லாம் போட்டுட்டு ஒரு ரவுண்ட் சுற்றி வந்தேன். அதான் என்ன சாப்பிட போகிறீங்கன்னு கேட்டேன். அதான் உங்களை சாப்பிட்லான்னு இருக்கேன். வணக்கம் ஏஞ்சால், வணக்கம். மெம்பர்ஷிப்பில் வர முடியல நிலா, சொல்லுங்கள். வர முடியலன்னா ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணால் தான் வந்து எதுவுமே முடியும். ஹே பாப்ஸ், வாங்க பாப்பு, வாங்கோ. இவ்வளோ லேட்டு நோட்டிஃபிகேஷன் வரலையா? இல்லை எதுவும் பிஸியாக இருக்கீங்களா? ஏன் படவா பாப்பா ஸ்கி நிற்கிற? உங்கள் ட்ரெஸ்ஸிங் செலெக்ஷன் சூப்பர் நிலா. ஹாய் விழுப்புரம் பிரசாந்த். செம்ம ஹாசா, அதுக்கு தான் ஒரு விஐபி எடுத்துக்கோ. எவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோம். என்ன சாப்பிட்டா கண்ணா? ஹாய் கண்ணா, லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்படி டபுள் டச் பண்ணி லைக் போட்டுட்டு மேலே தெரியுற டிபி தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பப்ஸு ப்ளவுஸு சாரி நியூவா காம்பினேஷன் நல்லா இருக்குது. ஆமாம் பப்ஸு, ஆமாம் நியூ தான். நான் கூட ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஒரு ரீல்ஸில் கூட ஒரு காமெடி ரீல்ஸில் புடவை இப்படி மடித்து எடுத்து வைக்கிற மாதிரி காமிச்சேன் பாருங்க. அப்போ தான் இது வந்துச்சு. ஃபைன் ஆண்டனி. அங்கே எழுந்துச்சு நிற்கலாம். பக்கத்தில் பார்த்தா பயமாக இருக்கா? அவன் பக்கத்தில் பார்க்க முடியலன்னு ஏங்கி சாவறான். நீ என்னன்னா பக்கத்தில் பார்த்தா பயமாக இருக்கான். கொழுப்புடா, கொழுப்பு உனக்குலாம். நான் தவிக்க விட்டு பார்க்க வைக்கணும். ஏங்கி பார்த்துட்டு கடா அப்படி கிட்டையே இருக்கணும், தொடவும் முடியாது. அந்த அளவுக்கு ஒன்று எல்லாம் வச்சாதான் நீங்கள் எல்லாம் உடம்பு. ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ. ஹலோ நிலா, யுவர் சாரி வண்டர்ஃபுல் ஃபேண்டாஸ்டிக். தேங்க்யூ.
போதுண்டி. பத்தலை. ஹாய் ஹலோ அழகாக இருக்கீங்க. அந்த மாஸ்க்கு கொஞ்சம் கழட்டி காட்டலாமே. அப்புறம் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனல். டபுள் டேப் ப்ளீஸ் லைக். ஹாய் தலை. ஹாய் சிபி. ஹாய் சிபி. லாங்கில் பார்த்தா செம்மையாக இருக்கா? நீ தானே கிட்ட பார்த்தா பயமாக இருக்குடா. ஐஃபோன் எப்போ வாங்க போகிறீங்களா? வாங்கிடலாம் வாங்கிடலாம், அதுக்கு வேறு செலவு வந்துருச்சு, அதனால தான் லேட் ஆச்சு. வாங்கிடலாம் ஒரு மாதம் ஆகும். ஆமாண்டா, எல்லாம் பொழப்பு தான். உனக்கு பொழப்பு இல்லைன்னு தானே அவங்க பார்க்குறேன். அப்பா வந்துட்டா, இதெல்லாம் ஒரு பொழப்பான்ட்டு. இது பொழப்பு தான். என்ன பண்ண போகிறப்ப மூஞ்சி மோகறீங்க போட நாய். வணக்கம் நிலா. இன்னைக்கு என்ன கொஞ்சம் வெள்ளை நாவே வந்துட்டு போல. வெள்ளனாவே கொஞ்சம் வெள்ளனவே வந்துட்டு போல இருக்கு. ஆமாண்டா ஆமாண்டா. ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சீப்போ 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 நாயே. சங்கர் நல்லா இருக்கேன். நீங்கள் ஒருக்கு முடிஞ்சுதா? ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் சப்ஸ்கிரைப். ஏய் போடா சாலதி, உங்கள் அம்மா தான் போ. ஹாய் நிலா. ஆனந்த். ஹாய் ஆனந்த். ஹேண்ட்ரி. ஹாய் ஹேண்ட்ரி. உங்கள் கண்கள் ஷாக் கிடைக்குது. சூப்பர். ஒன் மோர் டைம் பேக் சைடா? இதுக்கு மேலெலாம் காட்டப்படாத. ஒன்று ஜாயின் பண்ண முடிஞ்சால் பண்ணு, இல்லைன்னா மூடிக்கிட்டு போ. பைசல் வாய்ப்பு இல்லை, அதெல்லாம் ஒரே மாதிரி தான். பப்சிகர்லையா வந்தால் கமெண்ட்ஸ் ஒரு மாதிரி வருது. எப்படி வந்தாலும் இவனுங்க போடுறது தான். இப்போ மட்டும் என்ன வித்தியாசமாக பண்ணுறானுங்க. இவனுங்களுக்கு பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் கை வந்த கலை, அதுக்குன்னே பிறப்பு எடுத்து வந்திருக்கானுங்க எல்லாம். ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சொல்லு. ஹாய் நிலா. ஹாய் ரவி கென்னடி. சூர்யா ப்ளீஸ். எப்படி ஜாயின் பண்ணுறது? மேலே இருக்கிற டிபி டச் பண்ணுங்க, ஜாயின் பட்டன் வரும். அடுத்தது உங்களுக்கே தெரியும், அது ஸ்டெப் பை ஸ்டெப்பு கேட்கும். சாப்பிட்டீங்களாமா? நெயில் பாலிஷ் சேஞ்சுடா? இல்லைடா, அதே தான். பார்க்கலாம், அப்புறம் நெக்ஸ்ட் டைம் மாற்றிக்கலாம். நெயில் பாலிஷாக முக்கியம்? நான் முக்கியமா, நெயில் பாலிஷ் முக்கியமா? மச்சி சாரி புதுசாக, சாரி சூப்பராக இருக்குது, ப்ளவுஸும் சூப்பராக இருக்குது. திட்டில் ப்ளவுஸ் எல்லாம் நச்சுன்னு தைச்சிருக்கான் கிணத. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சிப்பிங் 90 டிகிரி எஸ் யூடியூப்பில் மட்டுமே. வேறிங்க கிளைகள் கிடையாது. பொழிகளை கண்டு யாரும் நீ மாறாதீங்க. எல்லா வீட்டு பக்கத்தில் ஒரு டைலர் கடை வைத்து ஜாக்கெட் தைத்து கொடுத்தா நல்லா சம்பாதிக்கலாம் போல். நானே ஒரு மாதத்துக்கு 15 ஜாக்கெட் தைக்கிறேன். குழந்தை பிறந்தா தெரியுங்களா? குழந்தை பிறந்தா தெரியுமா? என்னது நிலா? அவ்வளோ கிட்ட வராது, கிட்டா இருக்குங்களா? காய்ஸ் லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. காஃபி ஹேட் டின்னர் இல்லை சொல்லும்.
ஹலோ பேபி, சீக்கிரம் தூங்குங்க. சாரி 10 மணி ஆகுது, அதனால தான் சொன்னேன். நாங்களாம் 3 மணிக்கு தூங்குற ஆள். சரி, இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் சீக்கிரம் லைவ் வந்துட்டேன். பொறுமையாக தூங்கிக்கலாம். சரி, சீக்கிரம் தூங்கிடலான்ட்டு இன்றைக்கி நான் வந்திருக்கேன். 10 மணியே உனக்கு ஓவரா? ம், ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தாத்தா சாப்பிட்டே, வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டாச்சா? இல்லைடா, இனிமேல் தான் எல்லோரும் சாப்பிட்ணும். நான் இன்னைக்கு கொஞ்சம் இது கோவம் கிடையாது, இது ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவேன். கோவம்னு சொல்லி அப்புறம் கேட்குறோம், திடீர்னு வந்து என்ன கோவம்னு சம்மந்தம் இல்லாமல் பேசுறது கோவமா? இது கொஞ்சம் ரொமான்டிக்காக கொஞ்சம் ஒரு மாதிரி பேசிகிட்ருக்கேன். இது பேர் ரொமான்ஸ். ஓகே, ரொமான்ஸுக்கும் கோவத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் வந்துட்டு நியூ வியூவர்ஸ் சும்மா பார்த்துட்டு போகாதீங்க, ஒரு லைக் போடுங்க. நீங்கள் சிலையா அலையா? சிலை மேலே மோதிய அலை. என்ன வரைக்கும் என்ன பண்ணுறது சாப்பிடாம? நான் 9 மணிக்கே லைவ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் 9 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன். 9 மணிக்கு வீட்டுக்கு 9:07க்கு வந்த வேகத்துக்கு டக்குன்னு மூஞ்சை கழுவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு பவுடர் அடிச்சுட்டு டக்குன்னு லைவ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சாப்பிட்டேனாக்கா 10:30 ஆகிடும். அப்புறம் குருநாதா கேப்டன், ஹாய் கேப்டன், இங்கே தான் இருக்கியா? இங்கே தான் இருக்கேன் கேப்டன். லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துட போகிறீங்க. ஸ்க்ரீன் அப்படி டபுள் டச் பண்ணி லைக் போட்டுட்டு மேலே தெரிகிற அந்த டிபி அப்படி தொடுங்க. தொட்டதும் இங்கே சப்ஸ்கிரைப் ஆல் பட்டன் கேட்கும். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஜாயினை தொடுங்க. அதுக்கப்புறம் ஜாயினை தொட்டு மெம்பர்ஷிப்குள்ளே சீக்கிரம் உள்ள வாங்க. டக்குன்னு டைம் போயிட்டு இருக்கு. விஐபி வெரி ஸ்பெஷல். என்ன சாப்பிட்டீங்க பாப்ஸு? தலை நீ என்னடா சாப்பிட்டேன்? மார்னிங் ஒர்க்கு டன்னாக முடிஞ்சிச்சு. நான் சொன்னல உங்கள்கிட்ட, அது முடிஞ்சிச்சு. ஆனால் அது 1 மணிக்கு தான் போனேன் பாப்ஸு, காலையில் போகல. என்ன காலையில் ஸ்கூல் வந்து எக்ஸாம்ன்றதுனால லேட்டாக தான் ஆச்சு. அப்புறம் அதுக்குள்ளே இங்கே சின்ன வேலையை முடிச்சுட்டு ஒரு 1:30 மணி இருக்கும் போகணும். வந்துட்டோம். 3:30 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்தாச்சு ஒர்க்கு முடிச்சுட்டு. வந்துட்டு மறுபடியும் ஈவினிங் மறுபடியும் வேலை. அது போயிட்டு மறுபடியும் இப்போ தான் வந்தோம். ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனே கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பாலா மோராவா? ஃபஸ்ட்டு பாலை ஊற்றி தயிர் ஊற்றி தயிராக்கி அப்புறம் கடைஞ்சிட்டாங்க, மோராயிடுச்சு. திருநங்கையா நீங்கள்? காதலில் தேடி எடுக்கணும் சிப்பி, நீங்கள் தேடாமல் விடுகிறீங்களாவும் சிப்பி. நேரலை ஆஹா. மைக்கேல் ராஜ் பாப்ஸு காரக்குழம்பு வித் ரைஸ். காலையில் நம்ம வீட்டில் லெமன் ரைஸ், அப்புறம் முந்தானே வச்ச மீன் குழம்பு, பழைய சாப்பாடு இருந்தது, பழைய ரசம். ஆனால் காலையில் லெமன் ரைஸ், உருளைக்கிழங்கு பொரியல் புதுசு, மிச்சம் எல்லாம் மீன் வறுவல், மீன் குழம்புலேருந்து சாப்பாடுலேருந்து எல்லாமே பழசு. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுட்டு ஆல் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபே ஏறலையே. சப்ஸ்கிரைப் யாரும் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் கொடுப்பேன். வெட்டியாக லைவ் மட்டும் பார்த்துட்டு சும்மா வெட்டியாக போகிறவனுக்குலாம் இங்கே ரெஸ்பான்ஸ் கிடையாது. சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை பார்க்குறோன்னா தான் லைவில் இருங்க. ஜான்குமார் வெல்கம் டு சில்வம். தேங்க்யூ. நான் 2 கிளி கரண்டி ஆம்லேட்டா? நான் 2 கிளி கரண்டி ஆம்லேட்டா அப்படின்னா? ஐ எம் சப்ஸ்கிரைபர்னா ஒரு ஜாயினை போட்டு வைங்க, சில்வர் ஆகுது, அப்போ தான் நம்புவோம் நாங்களாம். நீங்கள் வான்நிலாவா அல்லது தேவதையா? 2மே. சுதி சுரேஷ் அக்ஷயே லைக் போட்டுட்டேனிலா, தேங்க்ஸ்டா ஹாப்பி. சிபி அட்டிப்பட்டே நீ பாப்பியாடா?
விழிகள் வேளா இல்லை காந்தம்மா வசந்தா சுதீர் உன்னால் சொல்லுங்கள். ஐயய்யய்யா அமித் இல்லைனா மட்டும் எல்லாம் அங்கே நல்ல பேர் தான் வாங்கி வச்சு உங்களுக்கு அப்படியே பட்டம் கொடுத்து மாளிகை எழுதி வைக்க போகிறாங்க. இல்லைனா மட்டும் மற்றவங்கெல்லாம் ஒன்றும் தெரியாது பப்பாளுங்க தான். ஆளை மூஞ்சியும் பாரு ஒழுங்கு மரியாதை. ரிமூவ் யுவர் மாஸ்கா. மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஜாயின் பண்ணால் ஸ்பெஷல் லைவ் பார்க்கலாம், இல்லைனாக்கா காமனில் ஸ்பெஷல் லைவ் பார்த்து காலத்தை ஓட்டு. நான் பார்ப்பேன் செல்லும் நீயும். ஹாய் கியூட் ராஜேஷ். ஹாய் ராஜ். ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிற்பி 90 டிகிரி வேஸ் யூடியூபில் மட்டுமே. இட்லி கரண்டியா? ஆம்லேட்டு சாப்பிட்டேன். இட்லி கரண்டிக்கே எனக்கு அர்த்தம் தெரியல. இட்லி சட்டிக்குள்ளே கரண்டிக்குள்ளே மாவு வச்சு அப்படியே வச்சு எடுப்பீங்களா? அது என்ன, எந்த ஒரு பாஷை இது? தேனியில் அப்படி சொல்லுவாங்க போல இருக்குது. இட்லி நார்மலாக இட்லி கரண்டிங்கிறான். லைக்கு ஹாய் பேபி பிருத்விராஜ். நான் பார்த்துட்டேன் பட் நோ டேட்டோ ஒய். பாப்ஸு குழிக்கரண்டி ஆம்லேட்டு. அப்படின்னா என்ன ஆம்லேட்? என்ன குழிக்கரண்டிக்குள்ளே ஆம்லேட்டை கலக்கி உள்ளே வச்சு இட்லி குண்டாக்குள்ளே வச்சு எடுப்பார்தா? என்னடா ஒரு ஆம்லேட்டுக்கு 1 மணி நேரமாக நான்லாம் வெங்காயத்தை நறுக்கி போட்டு பச்சை மிளகாய் நறுக்கி போட்டு டக்குன்னு முட்டையை உடச்சி ஊற்றி லேசாக பெப்பரை போட்டு ஒரு கலக்கி ஊற்றி எடுத்துருவேன். இது என்ன? அது டபுள் வேலை ஒரு ஆம்லேட்டுக்கு. அடைச்சிக்கு நாதாரி அமித்து ஒரு புறம்போக்கு. திருவண்ணாமலை கார்த்திகேயன் வாங்க. திருவண்ணாமலை கார்த்திகேயன். பழனி ஹாய் பழனி. நீங்கள் இட்லியா தோசையா? 40 வயசுக்கு மேலே லைவ் போட்டுன்னு உட்காந்துருக்காளுங்க. அங்கே போய்ட்டு நீங்கள் இட்லியா தோசையான்னு கேளுங்க. வெறும் ஜஸ்ட்டு 33 தான். இட்லி ரேஞ்சில் தான் இருக்குது. போடா நாயே. அதெல்லாம் எப்படி கேட்குறானுங்க பாருங்கள் இவனுங்க, வெட்டியாக கேட்குறதுக்கு. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ரைஸ் அண்ட் சாம்பார். யுவர் பாயிண்ட் ஐ லைக் இட். கணேஷ். மேலே ஒரு ஸ்டிக்கர் ஒன்று போட்டு விடு. ஸ்டிக்கரை போட்டு விடணுமா? சரி போட்டு விட்றேன். அது வரமாட்டேங்குது, அந்த ஆன்சர் போயிடுச்சு. அந்த ஆன்சர் இதில் காணோம். இருந்தால் போடலாம். வீட்டில் யார் இருக்கா? எல்லோரும் தான் இருக்காங்க. எதுக்கு மாஸ்க் போட்டுருக்கேன்? எதுக்கோ போட்டுட்ருக்கேன். அட்டிப்பட்டி என்ன பண்ணுற? பேசிக்கிட்டு இருக்க மாமா. ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டிக்கர் ரொம்ப அழகு. நீ பணக்கார நாயி, உன்னை கண்டிப்பாக லேக்ஸு கொடுத்து போடு. போ நாயே. நீ பணக்காரன் ஆகிறதுக்குள்ள உனக்கே தாடி மீசையெல்லாம் வெளுத்து போய் வெள்ளை நிறம் வந்து வயசாகி தொங்கி போயிடும். இதில் வேற எங்களை ஒரு பார்க்க வர்றா. உனக்கு நெத்தியில் 1000 பொட்டு வச்சாலும் வட்டை பொட்டு தான். பப்ஸு அப்படி இல்லை, தவாவுக்கு பதில் குழிக்கரண்டி வச்சு எக்கு ஊற்றி ஆம்லேட்டு. தவாவுக்கு பதிலாக குழிக்கரண்டி வச்சா? குழிக்கரண்டினா என்ன? சால்னாவுக்கு குழம்புக்கெல்லாம் போடுமா அந்த குழிக்கரண்டி தீஞ்சு போகாதா? என்னங்கடா இது? எல்லாம் டபுள் வேலைடா. நம்மளாம் ரொம்ப ஈஸியாக முடிக்கணும் டக்குன்னு. எதுவுமே சரியாக தெரியலையா? அதுக்கு பேர் தான் காமன் லைவ். மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது, ஜாயின் பண்ணி பாருங்கள். ஹாய் ட்ரீம். ஹாய் அழகான ராட்சசியே, அட்டினஞ்சல் உழுக்குறியே, மத்தாப்பு போல குலுக்குறியே ட்ரீம். உங்கள் ரைஸ் அண்டு சாம்பார் அண்டு ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்டியா?
லாங்கு போ கரண்டி ஆம்லெட்டு கரண்டியில் முட்டை ஊற்றி அப்படியே குழி பணியார மாதிரி கொடுப்பாங்க. ரொம்ப ஈஸியான வேலை தான். அப்படியா? தீஞ்சு போயிடாத அடுப்பில் வச்சா? ம். ஹாய் பியூட்டி, ஹாய் கண்ணா. நீய நீயே கட்டு கொட்டுட்டு ஒன்றும் புரியல. அப்படிலாம் சொல்லலையே. நான் சொல்கிறேன்டா. நீங்கள் இல்லை. தலை வீட்டோட சாப்பாடை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். உனக்கு மாஸ்க் வாங்க உன் வீட்டுக்கு பக்கத்து ஒரு மாஸ்க் கடை திறக்க போகிறேன். தெர கல்பாக்கத்தில் மாஸ்க் கடையே இல்லை. இதுக்காகவே நான் வந்து டி நகர் வர வேண்டியதாக இருக்குது. அங்கே என்ட்ரன்ஸில் ஒருத்தர் மாஸ்க் தொங்க போட்டுட்டு உட்காந்துருப்பாரு பாருங்க. அவர்கிட்ட போய் சிற்பின்னு கேளுங்க. அது கூட நீங்கள் சொல்ல தேவையில்லை. உங்ககிட்ட ஒரு 10 மாஸ்க் டெசனாக வாங்கிட்டு போகிறவங்க யாருங்கன்னு கேளுங்க. கரெக்டாக நான் தான் சொல்லுவான். ஏன்னா போகிறப்பெல்லாம் 12 மாஸ்க் வாங்குவேன். ஹாய், ஹவ் ஆர் யூ? கேட் ரெடியா? டேரக்டா? ரைஸ் அண்டு சாம்பார் அண்டு ஃபிஷ் ஃப்ரை. பனியார சட்டி இருக்குல்ல, அந்த அதில் முட்டையை உடைத்து ஊற்றி, அது பேர். அப்படி சொல்லு. பனியார சட்டியில் முட்டையை உடச்சி ஊற்றுறது. அப்போ அது ஈஸி தான். கரண்டியில் ஊற்றி கரண்டியை தூக்கி அது எப்படி உனக்கு கரண்டி முட்டையாக வரும்? பனியார கோழி ஆம்லேட் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அதுதான் சரியான பேர். பனியார தவால பனியார குழியில் முட்டையை உடச்சி ஊற்றி, அது பேர் தான் பனியார குழி ஆம்லேட். ஆம்லேட் ஆம்லேட் ஆம்லேட். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. பகலெல்லாம் தூங்கலை, இன்னைக்கு ஃபுல்லாக ஒர்க்கு. உன் அறிவுக்கு நீங்கள் இருக்க வேண்டிய ஆளே இல்லை. என்ன பண்ணுறது? என்னை நம்பி ஒரு பெரிய பொறுப்பே கொடுக்கலாம். கொடுக்க மாட்டேங்கிறீங்களே, பயப்படுறீங்க. இப்போதைக்கு யூடியூப்பை தான் ஒப்படைச்சிருக்கீங்க. பார்ப்போம் இன்னும் என்னென்ன பொறுப்பெல்லாம் எனக்காக நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு. என்னுடைய பெருமை நானே பீத்திக்கூடாது பாருங்கள். உங்கள் வாயில் சொல்ல வைக்கிறது தான் எனக்கு பெருமையே. பாப்ஸு, உங்களை புரிய வைக்க படாத பாடு. அப்பா, நான் என் வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே கிடையாது. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நாங்கள் ஆம்லேட்டு தோசைக்கல்லில் ஊற்றி சாப்பிடுவோம், தோசையை தோசைக்கல்லில் ஊற்றி சாப்பிடுவோம், இட்லி குண்டாவில் ஊற்றி சாப்பிடுவோம். சும்மா இந்த புதுசாக சேல்ஸ் பண்ணுறதுக்காக பாத்திரம் குழி ட்ரெண்டிங்கை யூடியூப்பில் வியூஸை போட்டு ஏற்றி காசை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க வித்தியாசமாக சாக்லேட்டை கரைச்சி மாவுக்குள்ளே ஊற்றி இட்லி ஊற்ற, அப்புறம் வந்து சாஸை தடவி சாப்பிட்றதும், தோசையை சுட்டு அதில் வந்து சாக்லேட்டை தடவி. என் வீட்டு பிள்ளைங்க அதை சாப்பிடவே மாட்டேங்க. எப்படி தான் நிறையா பிள்ளைங்களாமா அதை சாப்பிடுதுங்க. இந்த டிவி விளம்பரத்தில் சாக்லேட்டை கரைச்சி வந்து இட்லி சுடுறதும் அது எப்படி சாப்பிடுதுங்க பிள்ளைங்க? ஐயா, என் வீட்டில் நான் ஒரு டைம் செஞ்சு கொடுத்து வாந்தி வந்து போச்சு, எனக்கே வந்து போச்சு. பிள்ளைங்களாம் தொடவே மாட்டேங்குதுங்க. முறையாக இயற்கை முறையில் என்ன சாப்பாடோ அது மட்டும்தான். சும்மா செயற்கையாக புதுசாக வந்து வியூஸுக்காக ட்ரெண்டிங் இதுன்னா மாஸ்க்கு மேலே ஏறிக்கிட்டே இருக்குது, நிற்க மாட்டேங்குது. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்காங்க. ரொம்ப மேலே ஏறிக்கிட்டே போகுது. ஓகே, இதான் இப்போ தான் கரெக்டாக இருக்கு. மணி, தேங்க்ஸ் மணி, தேங்க்யூ மணி, தேங்க்யூ மணி. அதான் ஒரு டசன் இருக்குல்ல, அதான் மாற்றிட்டோம்ல. ஹாய் செந்தில், ஹாய் மோனிக்குட்டி, ஹாய். டாப்ஸி நம்ம புரிய வைக்கிறது இல்லாட்டி ரொம்ப சிரமமாக இருக்குது. உண்மைதான், சாப்பிடல, இனிமேல் தான் சாப்பிட்ணும். மோனிக்குட்டி அக்கா அழகாக இருக்கீங்க. நவீன், உன்னோட ஆசை என்ன சொல்லு சிற்பி? உங்களை எல்லாரையும் தூக்கி போட்டு மிதின்னு மிதிக்கிறது தான் என்னுடைய லட்சியமே. ஃப்ரீ தரிசனம் இருக்கா இல்லையான்னு கேட்குறீங்களா? அப்படின்னா
ஃப்ரீ தரிசனம் வந்து திருப்பதியில் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன் ஃப்ரீ தரிசனத்தில் போனால் தயிர் சாதம் புளியோதரெல்லாம் கொடுப்பாங்கன்ட்டானே. சாக்லேட்டை கருத்து சாப்பிட்றது அந்த 7 நாட்கள் போட்டதை சாப்பிட்றது போல் அருவருப்பாக இருக்கும். கருமா அதெல்லாம் போய் செய்கிறாங்க. சாக்லேட்டை கரைக்கிறதும் ஜாம தோட்டுறதும். போயிட்டு வாங்க சங்கர். தயிர் சாதம் ஓகே. ஆஹா இர்ஃபான் செந்தமிழ் என்ன பொட்டு நல்லா இல்லை, வட்டை பொட்டு வச்சுக்கோ. ஓகே. உங்கள் சிட்டி கல்பாக்கம், சென்னை. வட்ட புட்டுக்காரி. உனக்கு மேரேஜ் ஆகிட்டான். நல்லா மிதிச்சு தள்ளு. பட் உன் வெயிட்டு தான் தாங்க முடியாது. கியூட் அண்டு சோப்பி. இப்போ தாண்டா அழகாக இருக்க. சரி, ஒரு லைக்கு, சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. விஐபி மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது, சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. டைம் வந்து 10:26 10 கரெக்டாக 10:45 போட்டுடலாம் மெம்பர்ஷிப் லைவ். ஹாய் அம்மம்மா, ஹாய் பார்த்தி, நாகராஜ், ஹாய் சேட்டா, பாடி, ஹாய் பேட் பாய். அரபுலலாம் போட்டால் எனக்கு படிக்க தெரியாது தங்கம். நான்லாம் தமிழ் இங்கிலீஷே எழுத்துக்குட்டி அரை மணி நேரமாக படிப்பேன். என்கிட்ட வந்து நீ அரபில் போடுறியா அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது தானே பாப்ஸ். எனக்கு உன் தோளில் இருக்கும் அந்த இயற்கை சின்ன போட்டு சூப்பராக இருக்குது. தேங்க்யூ டியர், தேங்க்யூ. ஹாய் ஆனந்த், ஹாய் செல்லோ, லைக் செய்து விட்டேன். தேங்க்யூ சுந்தா, தேங்க்யூ. ஹொசரா நீங்கள்? ஓகே, சூப்பர். மெம்பர்ஷிப் லைவ் என்ன ஸ்பெஷல்? வெரி ஸ்பெஷல். இப்போ விஐபி மெம்பர்ஷிப் லைவ் வரப்போகிறேன். சீக்கிரமாக டக்குன்னு ஜாயின் பண்ணுங்கள். லைவ் சீக்கிரம் ஜாயின் பண்ணி ஒரு தடவை பார்த்துருங்க. மிஸ் பண்ணிட்டோமோன்னு இயங்கக்கூடாது. இன்னைக்கு இந்த லைவ் இருக்குது விஐபி. ஆரியோ டிரான்ஸ்ட் ஆமாம், கல்பாக்கம் ஃபேமஸ். நானும் ஃபேமஸ் தாங்க. ஒரு வழியாக இன்றைக்கி 92 லைவ் வந்துட்டேன். நேற்று தான் 2 பேரும் கேன்சல் பண்ணிட்டோம். எத்தனை தான் வரவே இல்லையே. வாட்டர் குடிங்க. 50 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இல்லை, எனக்கு இப்போ வேண்டாம் வாட்டர், கொஞ்சம் நேரம் ஆகட்டும். புரியவில்லை எனக்கு என்ன ஸ்பெஷல். ஒரு டெமோ காட்டுங்க. டெமோவெல்லாம் காட்டி நீ அப்படி ஒன்றும் ஜாயின் பண்ணலாம் அவசியம் கிடையாது காய்ஸ். இந்த டெமோவை காட்டு, அதை காட்டு, இதை காட்டு, இப்படியெல்லாம் கேட்காம ஸ்ட்ரைட்டாக மெம்பர்ஷிப்புக்குள்ளே வர முடிகிறவன் உடனே ஜாயின் பண்ணி உங்கள் கெத்தை ப்ரூவ் பண்ணுங்கள். சும்மா மற்ற லொக்கல் லொல்லாட்டி மாதிரி இந்த டெமோ ஸ்வீட்டை கொடுங்க, ஜாங்கிரி கொடுங்க, ஜிலேபி கொடுங்க, லட்டு கொடுங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு வாங்குகிறோம். இந்த சாம்பிள் சாப்பிட்டு பார்த்து வாங்குறதெல்லாம் நாங்கள் கிடையாது. முடிஞ்சால் ஜாயின் பண்ணு, முடியலன்னா நெக்ஸ்ட் லைவை ஸ்கிப் பண்ணேன். அமிதாப் மாமாவுக்கு கோவம் வந்துருச்சு. அக்கா டேட்டோ கம்மிங்க. நேற்று வராததுக்கு காரணம் நான் தானே. சும்மா இந்த சீனெல்லாம் போடக்கூடாது. ஆமாம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி நான் உடுக்க சொல்கிறியா? பேசுருவேண்டா பேத்து. அப்புறம் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். சோலாபுரி ஃப்ரம் ஷாப்பி. இப்போ தான் ஆஃபீஸில் வந்தேன். நீங்கள் சிவாபுரம் வந்து தயிர் சாதம் சாப்பிட்ருக்கா. பேபி உன்னை சமோசான்னு கூப்பிடலாமா செல்லம்? ஐ லவ் யூ டி. ஆனந்தா கூப்பிடுங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ கூப்பிடுங்க.
ரசம் இருக்காம். நான் ரசம் இருந்துச்சுங்க, ஊற்றி குடிச்சிட்டேன். ஹாய் எனக்கு இந்த அல்வாவை சாப்பிடுங்க. விலை கொடுத்து வாங்கி சாப்பிட ஆசைப்படணும், திருடி தின்ன ஆசைப்படக்கூடாது. செல்லோ லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனை வந்து டபுள் டச் பண்ணி லைக் போட்டுட்டு மேலே தெரிகிற அந்த டிபியை டச் பண்ணுங்க. இப்படி பண்ணதும் சப்ஸ்கிரைப் காமிக்கும். சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஜாயின் பட்டனை இப்படி தொடுங்க. தொட்டதும் பாருங்கள் மெம்பர்ஷிப் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க. கீழே உங்களுக்கு வந்து விஐபின்னு இருக்குது பாருங்கள். இந்த லைவ் இப்படி தொட்டிங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்துட்டு சீக்கிரம் உள்ளே வாங்க. டைம் போயிட்டே இருக்கு. சீக்கிரமாக மெம்பர்ஷிப்குள்ளே போயிட்டு வந்துடலாம். சரியா? நீங்களும் பார்த்துட்டு நேரத்தோட தூங்குங்க. ஃபர்ஸ்ட்டு சேட்டில் வந்தால், அப்புறம் காலில் வந்தால், அப்புறம் வீடியோ காலில் வந்தால், கடைசியாக 92 கேன்சல் பண்ணிட்டா. யாருடா சொல்லிக்கிட்டு இருக்க எவ்வளோ நேரம்? ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க செல்ல குட்டிங்களா. என்ன நிலா வீல்ஸ் டோன்ட் ரிமூவ் ட்ரெஸ் மெம்பர்ஷிப்பில் எதில் ஜாயின் பண்ணுவது? சும்மா கேட்டுட்டு விஐபி. நிலா உன் கோவில் மெட்டி போட்டு இருக்கியா? காலையில் இல்லை ஃபேஸர் போடலை. ஷோ யுவர் டாட்டோலாம் போடலை பாய். ராஜா ஹாய் ராஜா, உங்கள் ட்ரெஸ் சூப்பராக இருக்குங்க. தேங்க்ஸ் மோனிக்குட்டி. மெம்பர்ஷிப்பில் எதில் ஜாயின் பண்ணுவது? விஐபியில் ஜாயின் பண்ணுங்க. கேபி என்ன போச்சா? காய்ஸ் லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கொடுத்துருங்க. அப்போ தான் என்னோடய லைவ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஹாய் பேபி ஹாய். வேறு யார்? நீ தான் நடக்காத மாதிரியே மெயின்டைன் பண்ணி. என்ன நடந்துச்சு? என்ன நடந்தது அப்படி? எனக்கு எதுவுமே ஐயோ சாரி சொல்ல மறந்துட்டேன். பாப்ஸ் இன்றைக்கி மார்னிங் நானும் கனி சிஸ்ஸும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தோம். டைம் போனதே தெரியல. நிறைய ஷேர் பண்ணோம், யூடியூப்பை பற்றி நிறைய ஷேர் பண்ணோம். டைம் போனதே தெரியல. ஹாய் டியர் ஹாய். ஹைதராபாத் வெங்கடேஷன் சதீஷ் ஹாய் ஹனி. நண்பா இன்னைக்கு உன் பழைய வீடியோ ஒன்று பார்த்தேன். அழுக வச்சு இருப்பாங்க போல். அழுததை பார்த்துட்டியா? அழுதனா கேவலமாக இருக்குது. மாஸ்க் இல்லாமல் இருந்தால் கூட சரி ஏதோ ரசிக்கலாம். மாஸ்க் வேறு போட்டுக்கிட்டு அழுதோன்னு ரொம்ப கேவலமாக இருக்குது. என்னாலேயும் அதை பார்க்க முடியாது. ஃபுல் ஹேண்டு ப்ளவுஸு போட்டால் செம்ம ஹாட்டாக இருக்குமா? இருக்குது, நிறையா இருக்குது. பாருங்கள் லைவ் இருக்குது. நாமக்கலா? அது எங்கே இருக்குது? கங்க்ராஸ் 200 லைக் ரீச்சடு. ஹாய் செல்லம். மைக்கல் ராஜ் ஹாய் மைக்கல். உங்கள் அக்காவை அடுத்த தடவை பார்த்தேன்னா மேக்கப் கொஞ்சம் குறைச்சி போட சொல்லு. ஏய் அவ்வளோ அதிகமாவாடா இருக்குது? நான் பார்க்குறப்பெல்லாம் கம்மியாக தானே இருக்குது. கம்மிங் சாட்டர்டே மை பர்த்டேமா. ஃபுல் சாரீ. ராஜேஷ் ஹாய் ராஜேஷ். ஆமாம் ஃபைசல் விசேஷந்தான். மோகன் ஹாய் மோகன். யார் அவங்க? சும்மா ஃப்ரெண்டை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, சும்மா கலாய்க்கிறாங்க. ஹாய் பேபி ஹாய் காந்தா. சாரி நல்லா இருக்கு. ஆஹா ஹாய், எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ மோனிக்குட்டி. தேங்க்யூ சூப்பர் சாட்டுக்கா. யார் அது? அது யார் அது அங்கே? மோகன் குமாரா? வாங்க, வெல்கம் மோகன். மோனி அவங்க ஒரு ஒய்டி ஸ்ட்ரீமர். போதும், அதுக்கு மேலே டீட்டெயில்ஸ் எதுவும் கொடுக்க வேண்டாம்.
உங்கள் லைவ் வந்தால் ஒரு புத்துணர்ச்சி வருது. பட் கடைசியில் உங்கள் வாய்ஸ் மெசேஜுக்காக வெயிட் பண்ணும்போது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். டோன்ட் வரிடா, நான் இருக்கேன்டா, நான் இருக்கேன். மொத்தத்தையும் ஒரே நாளில் சரி பண்ணிவிடுவேன். அப்புறம் ஓகே ஷிவா ப்ரோ, அன்டிஸ் யுவர் நேம் கிடையாது, அது ஃபேக் ஐடி. என் மை நேம் நிலா, ஒரிஜினல் யூடியூப் சேனல் மட்டுமே. ஃபஸ்ட்டு சேனல் நேம் சிற்பி 92 கிரீன் வேஸ், செகண்ட் சேனல் சிற்பி 922 குடைக்குள் மழை. அதெல்லாம் ஃபேக் ஐடி, போய் ரிப்போர்ட் அடிச்சிரு. ஓகேவா? ஓகே ஓகே, கேட்கலாம். ஓகே. அப்புறம் விமல், ஹாய் விமல். நிலா ஆண்டி சாப்பிட்டியா? இல்லைடா. மோகன், கொஞ்சம் டிபி நீ பாரு. என்னை ஆண்டின்னு கூப்பிடுற, நீ என்ன லட்சணத்தில் இருக்க சொல். நீ என்ன ஆண்டின்னு கூப்பிட்ற, நான் உன்னை என்னன்னு கூப்பிடு? தாத்தா தாத்தா தாத்தான்னு கூப்பிடவா? ஆண்டின்னு கூப்பிடணுன்னா ஒரு 20 ஏஜ் 25க்கா, அதுவே அதிகம்தான். 20 ஏஜ்காரங்க ஆண்டின்னு கூப்பிட்டா ஒரு நியாயம். உனக்கே 46 48 ஏஜ் இருக்கும் போல். என்னைய போயிட்டு உன்னோட சிஸ்டர் ஏஜாக தான் நான் இருப்பேன் எப்படியும். நீ போய் என்னை ஆண்டின்னு கூப்பிட்றிய, இது நியாயம்மா? இது அடுக்கம்மா? இது பொருந்தம்மா? அக்கா பிரதீப், ஹாய் பிரதீப். லைக் பண்ணி அதற்கு மொத்தம் கொடுத்துட்டீங்க. நான் இன்னைக்கு தூங்கின மாதிரி தான். சுந்தர், கண்டிப்பாக பண்ணிடலாம். மன்மதன் தானே, பண்ணிடலாம். நிலா, நான் சொன்னது உனக்கு அல்ல. உங்கள் அதை பற்றி பேசாதடா. டே, எனக்கு தெரியும்டா. சேஞ்ச் டாபிக். சரி காய்ஸ், லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை யாரெல்லாம் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க ஒரு கமெண்ட்டை போடுங்க பார்க்கலாம். சீக்கிரம் அப்படியே துள்ளி குதிச்சுட்டு அந்த கமெண்ட்டை போடுங்க. அக்கா, நான் ஃபஸ்ட் டைம் லைவ் பார்க்குறேன். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். யார் 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 கமெண்ட்ஸ் வேகமாக பண்ணுங்க. பாப்ஸ் அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டேன், 2 இயர்ஸாக இருக்கேன், தெரியாதா? யார் நீ அடி சேருப்பால மோகன்குமார். இவன் ஃபர்ஸ்ட் டைம் லைவ் பார்க்குறேன். வாங்க, வெல்கம் சிவா, வெல்கம். அப்புறம் கூந்தல் பந்தல் உங்கள் மாரி, ஹாய் மாரி. நிஷாந்த், லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. பூவரசன், ஃபஸ்ட் டைம் ஒரு லைக் டபுள் டச் பண்ணி லைக்கு போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கொடுத்துருங்க. அப்போ தான் நாளைக்குலாம் என்னோடய லைவ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இல்லைன்னா நல்லா அழகழகான சில டைம்லாம் ரொம்ப ஒரு மாதிரியான லைவெல்லாம், காமன் லைவெல்லாம் சூப்பராகவே இருக்கும். இதை விட இன்னும் சூப்பராக இருக்கும். அப்போ அந்த டைமில் மிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஹாய் நீல், ஹாய் டி, ஹாய் வெங்கடேஷ். அப்புறம் பாய் டியார். ஓகே பூவரசன் பண்ணியாச்சு, தேங்க்யூ டியார். நிலா, உன்னை நான் எப்படி கூப்பிட்டால் உனக்கு பிடிக்கும்? செல்லோ, புச்சி, தங்கோ, தங்கமயிலு, அடியே வண்ண நிலாவே, வண்ண வண்ண நிலவே. ஸ்க்ரீன் இப்படி 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுட்டோம். இங்கே தெரியுற சப்ஸ்கிரைப் டிபியை தொட்டு சப்ஸ்கிரைப் ஆல் கொடுத்துருங்க. சீக்கிரம் லைக் போடுங்கக்கா எல்லாரும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குற மறக்காமல் இப்படி டபுள் டப் பண்ணுங்க. தங்கம், நேற்று தூங்கலடி, காலையில் ட்ராவல் இருக்குது, தூங்கிறோம். அடாரா அட கடவுளை, தூங்கு. நான் ஏன் தெரியுமா இன்னைக்கு சீக்கிரம் லைவ் வந்தேன்? நான் எனக்கு தூக்கம் இல்லை. அப்படி சொல்கிறது, அந்த கண்ணு பழையபடி ரெட்டு வருது. அதுக்கு முதல்ல தூக்கம் நமக்கு ரொம்ப அவசியம். ரொம்ப லேட் நைட்டு 2:30 மணி 3 மணி நம்ம 2 சேனல் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி வீட்டில் ஒரே திட்டு. அவங்களுக்காக தான் நான் சீக்கிரமாகவே இப்போ லைவ் வந்துட்டேன். சீக்கிரம் முடிச்சுட்டு சீக்கிரம் தூங்கிடலாம் அப்படின்ட்டு பார்த்தா ஒரு அளவு தான். ஏன்டா, நான் கரெக்டான அளவில் தானே இருக்கேன். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. சிப்பி 92 கிரீன் வேஸ் யூடியூபில் மட்டுமே. சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. விஐபி மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது. அப்புறம் மிஸ் பண்ணிவிட்டு புலம்பக்கூடாது. அன்பு தங்கைக்கு அன்பான இரவு வணக்கம். மகேஷ் திருவண்ணாமலை, வாங்க 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 வாங்க. நிலவே முகம் காட்டும். ஹாய் ஹாய் மேடம். சந்திரா,
தங்க நிலவே ஆஹா சாரி சூப்பர். ஆடே சட்ராத்தியா ஸ்ரீநாத் ஜாயின் பண்ணி பார்த்துக்கோ. சூப்பர். இந்த மாதிரி டெய்லி பண்ணனா ட்ரை பண்ணுங்க, ஹெல்த் முக்கியம். ஆமாம் மோடி. அப்புறம் 2 கண்ணுலையும் ரெட் இருக்குது, சீக்கிரம் தூங்குடி. ஆமாண்டா, அதனால தான். சிப்பி டுடே என்ன ஸ்பெஷல்? டுடே வந்தால் விஐபி மெம்பர்ஷிப்பு ஸ்பெஷல்மா. புட்டு வைத்த முகமே. ஹாய் சந்து சொல்லுங்கள். ஹாய் நிலா மேடம். அந்த இடத்து எங்கே வேணாலும் டச் பண்ணிக்கோ. டச் பண்ணி லைக்கை போடுங்க சீக்கிரம். லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. மோனியே அதுக்கு வாய்ப்பில்லை. போட்ஸு சொல்கிறது குடிகாரம் பேச்சு, பொழுது விடிஞ்சா போச்சு. மிஸ்டர் அதுக்கு நீங்கள் பர்சனல் ஆக்சஸ் ஜாயின் பண்ணாதான் அதெல்லாம் நடக்கும். நான் ஜாயின் பண்ணுறேன். ஓகே மணி, ஓகே மணி. சீக்கிரம் கைஸ், சீக்கிரம் டைம் போயிட்டே இருக்கா. இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது மெம்பர்ஷிப் ஆன் பண்ணுறதுக்கு. சீக்கிரம். காந்த கண்ணழகி திருப்பி ரெட்டாக அது போகலாம். ஆமாம் தலை, ஆமாம் தலை. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஷியோர் ப்ரோ. குடிகாரம் கூட கொஞ்சம் நம்பலாம் போல. காந்த கண்ணழகி ஹாய் ரஞ்சித்து. கண்டிப்பாக குட் நைட் செல்லமே. நல்லா தூங்கி உடம்பு கொஞ்சம் ரெஸ்ட் எடு. ட்ரீம் உடம்பை பார்த்துக்கோ, உடம்பை பார்த்துக்கோ பார்த்துக்கோ. வெளிச்சம் இல்லாத நிலாவே தெரியுது. ஆமாம் மிஸ்டர், உங்களோட சாட்டுக்கு அப்பப்போ ரிப்ளை கொடுப்பேன், பேசுங்க. அப்புறம் நீங்கள் லைவ்லேயே பார்த்துக்கலாம் மிஸ்டர். நானே ஜாயின் பண்ணியிருக்கேன். அப்படியா? நம்பிட்டேன் லோகேஷ். ஜாயின் பண்ணால் பக்கத்தில் ஸ்டார் ஒன்று வரும், தெரியுமா? தெரியாதா? இல்லை மேடம், நான் மெம்பர்ஷிப்பு ஜாயின் பண்ணலாம்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் மெம்பர்ஷிப்பில் வர மாட்டீங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியா? வரமாட்டேன்னு சொல்கிறான். நான் தான் சொல்கிற சேனலில் போய் ஜாயின் பண்ணிக்க போயிட்டே இருக்கு. அப்புறம் ஏன் நேம் சொல்லுங்க. நிலா மேடம், நான் செல்லம், குச்சி, தங்கம், தங்கமயில், வண்ண வண்ண நிலவி, என் அழகி. வெரி ஸ்பெஷல், வெரி கிளாமருங்க. இப்போ விஐபி லைவ்ல ஜாயின் பண்ணால் பார்க்கலாம். சும்மா கேள்வி கட்டிகிட்டே இருந்தேன்னா நெக்ஸ்ட் டைம் இந்த பதில் கூட நான் சொல்ல மாட்டேன். இஷ்டம் இருந்தால் ஜாயின் பண்ணுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருக்கலாம். கட்டம் சேலை மடிப்பில் நான் பசங்கி போனேன் அடிக்கணும். டெய்லி எந்த மெம்பர்ஷிப் லைவ் வருவீங்க? நீ லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்கம்மா. சிரிப்பழகி. மஞ்சு ஹாய் மஞ்சு. ஹாய் செல்லோ சேட்டா. வெளிச்சம் இல்லாத நிலாவே தெரியுதா இல்லையா? ஹாய் முகேஷ். தேங்க்ஸ் மணி. தேங்க்யூ மணி, தேங்க்யூ. அப்புறம் சாரி சூப்பர்வா. உட்காந்துக்கலாம், கால் வலிக்குது. எனக்கு பேக் பெயின் இருக்குது கைஸ், ரொம்ப அதிகமாக இருக்கு. அப்பா சரியான பெயின். டேப்லெட் வாங்கலாம் மெடிக்கல் வாசல் வரைக்கும் போயிட்டோம். சரி அப்புறம் வேண்டாம், பேக் பெயினுக்கெல்லாம் டேப்லெட் போட வேணாம், நாளைக்கு வாங்கிக்கலாம், ரொம்ப வலிச்சது நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. தேங்க்யூ எஸ்டி சூப்பர் சாட்டுக்கு. தேங்க்ஸ் டா, தேங்க்யூ. வண்ண நிலவே வா. ஐயோ நான் உங்களை ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ தானே, பண்ணுங்க. உங்களுக்கு மட்டும் எப்படி இவ்வளோ செம்மையான சாரிலாம் கிடைக்குது? செல்லெல்லாம் போகலைங்க, சூப்பராக இருக்குங்க. அப்படியே போனாலும் நாங்கள் உடனே சேஞ்ச் பண்ணிவிடுவோங்க, டோன்ட் வரி. மாத்திரையெல்லாம் ரொம்ப போடாத, ஒரு அளவாக யூஸ் பண்ணிக்கோ. என்னம்மா அந்த சத்தம்? ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் இல்லை மேடம், சண்டே லைவில் சொன்னாங்க, அதான் கேட்டேன். அப்படியா? எவனோ ஒரு புறம்போக்கு பிடிக்காம எங்கே பாருங்க, ஒருத்தவங்க எதிரி இருப்பாங்க. ஒரு சேனலை டம்மி பண்ண இன்னொரு சேனலுக்கு அழகு இருக்க தான் செய்வான். மற்ற சேனலை பற்றி என்னைக்காவது நான் பேசியிருக்கேனா?
மற்ற சேனலில் என்ன நடக்குதுன்ற மெம்பர்ஷிப் லைவ் வரைக்கும் நான் உள்ளே போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ஒன்றுமே இருக்காது. இல்லாத லைவில் உள்ளே கூப்பிட்டு போய் ஜாயின் பண்ண வச்சு பிளாக் பண்ணி விட்டுடுவாங்க. நான் அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. நீங்கள் ஒரே ஒரு பர்சனல் ஆக்சஸ் எடுத்துகிட்டா போதும். ஆல் ஆக்சஸும் நீங்கள் மெம்பர்ஷிப் லைவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு ஆக்சஸ்லேயும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும். இஷ்டம் இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள். சும்மா நோயின்னு கேட்டுட்டு இருக்கக்கூடாது. என்ன வெட்டியாக அதுக்கு கேட்குறீங்க? ஜாயின் பண்ண வக்கு இல்லாதவன் எதுக்குடா அந்த வெட்டியாக கேட்டுட்ருக்கீங்க? ஒன்று மேலே இருக்கிற டிபியை டச் பண்ணி ஜாயினில் போய் என்னென்ன இருக்குது, என்ன லெவலில் இருக்குது, இந்த லெவல் நம்மளால் ஜாயின் பண்ண முடியுமான்னு ஒரு எட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சால் ஜாயின் பண்ணி, இல்லைனா ஸ்கிப் பண்ணுங்கள். இல்லைன்னா ஒரு லைக்கு சப்ஸ்கிரைபாவது போடுங்க. சும்மா வெட்டியாக கேட்டுக்கிட்டு இவனுங்க வெட்டியாக இருக்கிறது இல்லாமல் வெட்டியாக கேட்டு என்ன பண்ண போகிறேன்? நெக்ஸ்ட் டைம்லலாம் இந்த மாதிரிலாம் கேட்குற கேள்விக்கெலாம் பதிலெல்லாம் கொடுத்துட்ருக்க மாட்டேன். ஒன்று தன்னால் ஜாயின் பண்ண தெரிஞ்சால் ஜாயின் பண்ணு, இல்லைனா லைவ் அப்டேட் ஆனதுக்கப்புறம் பாரு எப்படி ஜாயின் பண்ணணும்னு நான் லைவ் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே தான் இப்போ 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அப்லோட் ஆனதுக்கப்புறம் அதை பார்த்து நீங்களே ஜாயின் பண்ணாங்கட்டி ஓடுங்க. சும்மா வந்து அப்புறம் எல்லாம் லைக்கு போட்டாச்சு. அப்புறம் என்னங்க கோவப்படுறீங்க? உங்களை இப்படிலாம் பார்த்ததே இல்லையே. வெட்டி பர்சன்ஸ் கிட்டலாம் கோவத்தை நம்ம காட்டி தான் ஆகணும். நீ சொன்னதில் இருந்தே நான் வர்றது ஒரு மெம்பர்ஷிப் வீடியோ ஒன்று பார்த்தேன், ஃபேக் ஐடியில். அதில் அவள் என்ன சொல்கிறான்னா, இந்த கம்பெனி இவ்வளவு தான் சொல்லுது, அதிகம் உட்காந்து அவங்களும் பார்க்குறாங்க. அது உண்மைதான். நான் ஒரு சேனலோடைய லிங்க் உனக்கு அனுப்பிவிடுறேன், அதை நீ பாருத்தால. அதில் முழுக்க வெறும் மெம்பர்ஷிப் லைவ் தான் வரும். அவன் பணத்தை கட்டிட்டு போய் உள்ளே கேட்பான், என்னங்க நான் இவ்வளோ காசை கட்டிட்டு உள்ளே வந்தேன், ஒன்றுமே இல்லை, உட்காந்து சும்மா பேசிகிட்டு இருக்கீங்கன்னா அந்த லைவில் ஒருத்தர்கிட்ட அவன் கேட்குறான், ஏய் என்ன நீ ஜாயின் பண்ணிட்டனா, அழுதானா, முட்டுப்படா, இல்லை பிளாக் பண்ணுறா அப்படின்னு மிரட்டுறா. அடுத்து சொல்லி பிளாக் பண்ணுறா, பண்ணிவிட்டு மறுபடியும் சிரிக்கிறா மற்றாள்கிட்ட. அப்பா தொல்லை பிடிச்சேன் காலேஜ் அப்படின்னே கேட்குறேன் ஓப்பனாகவே. ஆனால் நம்ம சேனலில் நீ பார்த்துருக்கல எத்தனை மெம்பர்ஷிப், அது ஏதாவது நம்மளாம் அப்பெல்லாம் பேசியிருக்கோமா? எவனாவது கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருப்பான், நான் கமெண்ட் பண்ணவே டைம் இருக்காது. ஏன்னா ஷோ லைவை பார்க்கவே அவனுக்கு அவ்வளோ இதாக போயிட்டுருக்கும். அடுத்த லைவ் எப்போன்னு அந்த கமெண்ட்ஸ் தான் என் சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மெம்பர்ஷிப் லைவ்லாம் உனக்கு நான் அனுப்பி விட்றேன், நீ அதை பாரு. உனக்கு நான் அதை பார்த்தனா சிரிச்சுட்டு கடை பண்ணினேன். அதில் என்ன பண்ணுறாளுங்க தெரியுமா, ஸ்கேனை தூக்கி காட்டுறாளோட மெம்பர்ஷிப் லைவுக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு, இந்தா நீ இதில் பண்ணு, உனக்கு எதாக இருந்தாலும் அதில் தான் அப்படின்றாளுங்க. ஓப்பனாகவே ஸ்கேன் எடுத்து காட்டுறாளுங்க. பண்ணிவிட்டு வா, இதிலலாம் அவ்வளோதான் முடியும், இல்லைன்னா வா அப்படின்னு இப்படி. அவ்வையோ ரொம்ப ஓப்பன் டால்க்கு. நான் உனக்கு அனுப்பி விட்றேன், நீ அதை பார்த்தனா தான் உனக்கு. நம்ம யூடியூப்பில் இருக்கிற அத்தனை பேரையும் நீங்கள் பார்த்தவங்க ஒட்டுமொத்த பேர் அந்த சேனலில் இருப்பாங்க மெம்பர்ஷிப்பில். அத்தனை பேரோட எல்லாம் நீங்கள் யாரெல்லாம் லைவில் பார்த்துட்ருக்கீங்களோ அத்தனை பேரோட தான் அந்த ஒரே சேனலில் இருக்குது. அது மாதிரி 4-5 சேனல் இருக்குது. நான் உங்களுக்கு அனுப்பி விட்றேன், அதை பாருங்கள். நிலா செல்லம் அது ஃபேக் ஐடி உங்களுக்கு தெரியலையா? தெரியும், அது ஃபேக் ஐடி. என்னோடது சொல்லணும், மற்றவங்களோடது பேசிகிட்டு இருக்கேம்மா. அப்புறம் நிலா செல்லம் ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பிளாட்டினம் லைவா? இதில் பிளாட்டினமாக இருக்குது, இதைங்க பார்க்குறேன். பிளாட்டினம் முந்தா நேத்தானும் பிளாட்டினம் போட்டேன். பிளாட்டினம் முந்தா நேற்று தான் போட்டேன். அதுக்குள்ளே இன்றைக்கி அவசரப்பட்டா எப்படி? இன்றைக்கி விஐபி லைவ் போடலாம். விஐபி மெம்பர்ஷிப் லைவ் போட்டு 2 days ஆகுது. அவங்களும் லைவ் பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக்கு, சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க காய்ஸ். சில்வர் இருக்கா நிலா? இருக்கு குட்டி. ரொம்ப ரெஸ்பான்ஸ் தான் பேசுகிறீங்க. நான் சொன்னது சந்திர சிங் பற்றி சொன்னேன். ஓ ஓகே ஓகே ஓகே. உங்கள் லைவ் சூப்பர், எப்பவும் முடிக்கல. ஹாய் கோக்காரக்கிளியே, ஹாய் ஆண்டி. சாரி லைட் மூவ். ஸ்க்ரீனை வந்து டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஹாய்ப்பா. ஹாய் விஜயகுமார். ஹாய் நியூ சப்ஸ்கிரைபர், வெல்கம் கிங்க. பொட்டு வைத்தா ரஞ்சித்.
மணிகண்டன் ஹாய். பாப்ஸு லைவ் என்னன்னு சொல்கிற, ஒரு ஜீவனை மிஸ் பண்ணுறேன். சரோ ஆளை காணோம். உண்மைதான். உங்கள் வெங்கடேஷன், நான் அந்த கடவுளிடம் சொன்னேன், உன்னை நான் நினைக்கும் ஒவ்வொரு நொடிக்கும். கமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக போடுங்க, பெருசாக இருக்குது. சத்தியமாக சொல்கிறேன், உன் லைஃப் போல் எந்த லைவும் இல்லை. உன்னை போல் எந்த வித கமெண்ட்ஸ் வந்தாலும் நாகரிகமாக நீ சொல்லும் பதில் சூப்பர் தங்கம். தேங்க்யூ ஃபைசல், தேங்க்யூ. வாய்ஸ் வெரி நைஸ். தேங்க்யூ ராஜா. நிலா செகண்ட் சேனல் லைவ் வருவேன். மாரி செல்வம், உண்மைக்கு காலம் இல்லை நிலா. ஆமாம். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. 90 டிகிரி வேஸ் யூடியூபில் மட்டுமே. வெரி ஸ்பெஷல் விஐபி. ஜாயின் பண்ணி மட்டும் பாருங்கள். ஒன் டைம் ப்ளீஸ். என்னது காத்தவராயா? ஹாய் காத்து. ஒரே நிமிஷம். ஓகே 3 நான் காலையில் வாய்ஸ் நோட்டு போட்டேன் சார். ஓகே. வண்டியில் போயிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட எனக்கு அவங்க 10 days இருக்கும் வாய்ஸ் நோட்டு போட்டு. 10 days-ஆகவே அப்படியே கடந்தது. ரிப்ளை கொடுக்காமல் இருந்துச்சு. சரி, காலையில் தான் அவங்களுக்கு ஒரு ரிப்ளை கொடுத்தேன். அப்போ தான் அவங்க வாய்ஸை நான் கேட்டேன். ரொம்ப கிட்டத்தட்ட 10 days-க்கு மேலே. அடடா, தொண்டை கரை. என்னன்னெல்லாம் என் கமெண்ட்ஸ் படிக்கவே மாட்டேறீங்க. நீ மிதிக்கிறதா இருந்தால் நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். லவ் யூ. ஏபிசி. சஞ்சய் ஹாய் சஞ்சய். ஷையது அப்படி ஒரு ஆப்ஷன் என் சிப்பி 92-ல் கிடையாதுமா. அது வந்து சிப்பி 922-ல் தான் இருக்குது. இதில் ஜஸ்ட்டு வெறும் பர்சனல் ஆக்சஸ் மட்டும்தான் இருக்குது. நிலா, நான் பார்த்தது யாருன்னு தெரியுமா? நான் சொன்னல பொண்ணை மாதிரியே ஒருத்தி பண்ணுறேன். ஆமாம் தலை மாஸ்க் போட்டுட்டு தானே இருக்கும் அந்த பொண்ணு. அப்புறம் ஹலோ, இன்னைக்கு ஓடி வாங்க. அப்துல் ஹாய் அப்துல்லா. என்னால் இந்த சேனல் பர்சனலைஸ் ஜாயின் பண்ண முடியல. பரவாயில்ல, இருக்கட்டும். ஒன்றில் ஜாயின் பண்ணியிருக்கலாம், போதும். எனக்கு மட்டும் வாய்ஸ் நோட்டு போடவே மாட்டேங்கிறீங்க. ஏங்க, ஒருத்தவங்களுக்கு போட்டுட்டா எல்லாருக்குமே போடணும்னு ரூல்ஸு கிடையாதுங்க. ஒவ்வொருத்தவங்கெல்லாம் 15 நாள் 10 நாள் இருக்குங்க வாய்ஸ் நோட்டு போட்டு. மாறி தாங்க போட முடியும். ஒருத்தவங்களுக்கு போட்டுட்டோன்றதுக்காக எல்லாருக்கும் ஒரே டைமில் பண்ண முடியுமா சொல்லுங்கள்? அவங்களுக்குலாம் எத்தனை நாள் இருக்கும் தெரியுமா வாய்ஸ் நோட்டு? அதுக்கு நடுவில் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ஒரு 2 days-க்கு ஒரு 5 days-க்கு முன்னாடி கூட வாய்ஸ் நோட்டில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். லைவ் முடிஞ்சு ஒருத்தவங்க அவங்களுக்கு போட்டு எனக்கு போடனா என்ன ரூல்ஸாக இருக்குது? ஒருத்தவங்களுக்கு போட்டால் யூனிஃபார்ம் மாதிரி லைனாக போடணுன்ட்டு அப்படிலாம் கிடையாதுங்க. ஒருத்தவங்க ஃப்ரீ டைமில் உங்களுக்கு ஒரு முக்கியமாக ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கேரக்டர், ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி இங்கே ஏதாவது போயிட்டுருக்கோம், அது ஷேர் பண்ணுவோம். எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி ஷேர் பண்ணியிருப்போமா? ஒருத்தவனுக்கு ஒரு விஷயம் தெரியும்னா இன்னொருத்தவனுக்கு இன்னொரு விஷயம் தெரியும். அதனால் மாறி இவங்கள்ட்ட ஒரு மாதிரி அவங்கள்ட்ட ஒரு மாதிரி போயிட்டுருக்கோம். அதுக்காக அவங்கக்கிட்ட பேசுனீங்க, என்கிட்ட பேச நேரம் இல்லையா? இந்த மாதிரி குட்டுத்தனமாலாம் கேட்டால் எனக்கு பிடிக்காது, நான் டென்ஷன் ஆகிடும் சொல்லிட்டேன். ஓகே மோனிமா தோ முடிச்சிடும். சாரி, சூப்பர் கியூட் மாம். ஓகே தளபதி, ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். ஓகே இதோ வந்துடுறேன். துரை ஹாய் துரை. சரி காய், லைவ் முடிச்சிடலாம். மீண்டும் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். சிப்பி 90 டிகிரி வேஸ் யூடியூபில் மட்டுமே, வேறு எங்கேயும் ஹெல்ப் கிடையாது. வாங்க, இப்போ நம்ம விஐபி மெம்பர்ஷிப் லைவை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். உடனே உள்ளே வாங்க. ஓகே.